பரபரப்பாக இருக்குது. எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்களா? ஆமாம், மேல்மருவத்தூருக்கு மாலை போடுறாங்க. பஸ்ஸு கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ கர்நாடகாவிலேருந்து மேல்மருவத்தூர் வராங்களா? ஆமாம், கர்நாடகாவிலேருந்து வேண்டுதல் வச்சு வந்திருக்காங்க. இந்த வழியாக வராங்க போல. இல்லை காலையில் இங்கே நிறுத்தி பிரேக். இல்லை இங்கே கொளஞ்சிபர் கோயில் இங்கே இருக்கிறதுனால பாத யாத்திரை போகிறாங்க போல. ஆமாம், இங்கே அது ஒரு பழமையான ஒரு கோயில் போயிட்டுருக்காங்க எல்லாம் லெஃப்ட் சைடில். ஓம் சக்தி சொல்லுங்கடா பராசக்தி என்று. இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் கர்நாடகாவிலேருந்து இங்கெல்லாம் வராங்க அப்படின்ட்டு. நான் தமிழ் மக்கள் நானுமே இந்த பஸ்ஸில் தான் பார்த்தேன். இப்போ பஸ் பார்த்தா எனக்கு தெரியும். கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஓரமாக இருக்கிறது கொளஞ்சிபர் கோயில். ரொம்ப பழமையான கோயில் இந்த ஊரில். மேபி இது சவுண்டு கம்மியாக தான் கேட்குன்னு நினைக்கிறேன். நீ வேணா மொபைலை கையில் எடுத்து காமிக்கிறியா? காலையில் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. பாஸ் பண்ணி வச்சு இங்கே தான் தங்கியிருக்காங்க போல் எல்லாரும். ஓகே, கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? எல்லாம் ஒன்று என்னையை பற்றி தான். கேளு கேளு. நான் ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கேன்னு உங்ககிட்ட இருந்து சொன்னேன். சரி, அப்போ நீ என்ன ஃபீல் பண்ண? நானும் அப்பாவாயிட்டேன். அப்படிதான் ஃபீல் பண்ணேன். சந்தோஷப்பட்டியா? மூஞ்சில் ஒரு ரியாக்ஷனுமே தெரியலையா? அப்போ அப்போ வந்து எல்லாம் உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது. முகத்தில் வெளியே வரதுக்குள்ள நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உள்ளுக்குள்ள ஆனந்தம். ஓகே ஓகே ஓகே, சரி சரி. இப்போ நான் ஊருக்கு போகிறேன். நான் எப்படியும் வரத்துக்கு ஒரு 6-7 மாதம் ஆகும். ஆமாம். என்னை எந்த விஷயத்தில் நீ அதிகமாக என்னை மிஸ் பண்ணுவ சொல்லு? நீ இருந்தால் நல்லா சமைச்சு கொடுத்துட்டு இருந்த. சாப்பாடு விஷயத்தில் மிஸ் பண்ணுவேன். தொல்லையை மிஸ் பண்ணலாம். அவ்வளோதான். சரி சரி. இந்த கன்சீவ் ஆன டைமில் என்னோட மூட் ஸ்விங்ஸ்லாம் உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்திருக்கா? ஐயோ, நெம்ப கஷ்டப்படுத்திருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியல. மூட் ஸ்விங்ஸ்லாம் என்னால் மேனேஜ் பண்ணவும் முடியல. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஓகே ஓகே ஓகே. இப்போ குழந்தை என்னமா இருக்கணுமா இல்லை ஒன்றை மாதிரி சுட்டியாக இருக்கணுமா? சுட்டியாக இருக்கணும். என்ன மாதிரி சுட்டியாக தான் இருக்கணும். என்னால் அது பார்த்துக்க ரொம்ப கஷ்டம். நீ பார்த்துக்குவியா? அப்போ பார்த்துக்கோ. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? பையனா இருந்தா இந்த பேரு, பொண்ணா இருந்தா அந்த பேரு? நீ பார்த்தா ஷான் முடிகிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கு. ஆத்தூர் கிட்ட நிற்கிறோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஓகே, நாங்கள் இப்போ சேலம் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஆனால் சவுண்ட் ஒன்றும் கேட்காது. ஓகே, சேலம் சிட்டி நாங்கள் என்டர் ஆகிட்டோம். சேலத்துக்குள்ளே நேராக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். ஏயா வந்துருச்சு, அது நான் என்ன பண்ணுறது? லிஃப்ட்யா ஆக்ஷன். சேலம் வந்துட்டோம். நாங்கள் சிட்டிக்குள்ளே இப்போ தான் என்டர் ஆகுறோம். இவ்வளோ நேரம் ஆச்சு ட்ராவல் நடுவில். ஓகே, நல்லபடியாக வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வீட்டுக்கு போகல, ஹாஸ்பிட்டல் போகிறோம். நடுவில் சித்தி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போனோம் நடுவில். அதை ஆமாம், அதை வந்து எடுக்க முடியல வீடியோவை. மறந்துட்டேன். மறதி ஒரு தேசிய வியாதி. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக. அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். இதுதான் சேலம் 4
எல்லாருக்குமே தெரியும் 4 Works மெயின். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்துட்டோம். அந்த சர்ச்சு பேர் என்ன? இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் வண்டி நிறுத்திட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அப்புறம் அந்த துயர சம்பவம் இங்கே தான் நடந்துச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லணும். அதாவது எங்கள் கல்யாணம் நடந்துச்சு, இங்கே தான் நடந்துச்சு எங்கள் கல்யாணம். கல்யாணம் இல்லை, ரிசப்ஷன் நடந்துச்சு. சாரி, எல்லாத்தையும் மறந்துடும், எல்லாம் மறந்துடுவாங்க எல்லாம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் போகலாம். ஓகே, இது வந்து இப்போ கிறிஸ்மஸ்க்கு போட்ட டெக்கரேஷன் எதுவும்? ஆமாம், பிகாஸ் இன்னைக்கு நியூ இயர் நைட்டு மாதம் இருக்கும் இங்கே 12 மணிக்கு. இங்கே தான் வந்து எஸ்டி மேரிஸ் தானே? சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் வெளியே நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு டெலிவரி ஆக போகுது. ஏன்னா நானும் இங்கே தான் பிறந்தேன், எங்கள் அம்மாவும் இங்கே தான் பிறந்தாங்க. இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இவங்களோட பையனும் இங்கே தான் பிறக்க போகிறாங்க. பையனோ பொண்ணோ தெரியல, பிறக்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு டோக்கன் போட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நீங்களும் வாங்க, எங்கள் வீட்டுக்கு போகலாம். அவங்க இப்படி செல்லை உடைச்சிட்டு பூச்சிட்டு வருவாங்களாம்.